இப்போ நான் கேட்குற கேள்வியை கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன். இப்போ சொல்லுங்க. நீங்கள் வந்து காற்று வந்து 10ஆம் வாசல்ல மேலே ஏற்றுறது உண்மையா? 10வது வாசல் என்ற கபால உச்சிக்கு சுவாசம் கொப்பிலிருந்து சுவாசம் கபால உச்சிக்கு ஏறுவதை உணர்ந்தேன். சூரிய கலையில் சுவாசத்தை கபால உச்சிக்கு ஏற்றினால் நன்கு கபால உச்சிக்கு சுவாசம் ஏறுவதை என்னால் உணர முடிகிறது. சரி, இப்போ உங்க மொத்த நுரையீரல்ல இருக்கிற காத்து வந்து 6 லிட்டர். இப்போ அது மொத்த காத்தையும் அந்த கபால உச்சிக்கு மேலே ஏத்துனீங்கன்னா 6 லிட்டர் காத்து மண்டைக்குள்ள போச்சுன்னா மண்டைக்குள்ள 6 லிட்டர் காத்தை நிறுத்தத்துக்கு இடம் எங்க இருக்கு? கபால உச்சிக்கு சுவாசம் ஏறுகின்ற போது சுழிமுனை என்கின்ற நெற்றிக்கு ஒரு ஒளி கிடைக்கிறது. அந்த ஒளி கிடைக்கின்ற போது அந்த ஒளியானது இந்த சுக்கிலம் என்ற நாத விந்து கபால உச்சிக்கு ஏறியதால் ஒரு சங்ஷன் கம்பி எரிவது போன்று நெற்றி பொட்டில் ஒரு ஒளி கிடைக்கின்ற போது இந்த சுவாசம் அனைத்தும் கபால உச்சியில் நெற்றி பொட்டில் ஃபயர் ஆகிறது. அப்படி ஃபயர் ஆகின்ற போது கபால உச்சியில் 6ல் 1 பங்கு மட்டும் 1 லிட்டர் காற்று மட்டும் கபால உச்சியில் இருக்கிறது. 5 பங்கு காற்று நெற்றி பொட்டில் ஒளியாக மாறிவிடுகிறது. சரி, அப்போ நீங்க சொல்ற விஷயம் வந்து நெற்றி பொட்டுல வந்து ஏற்கனவே ஒளி இல்ல, புதுசா இப்ப போய் காத்து ஏத்தனதுனால எரியுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. ஆனா சித்தர் பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா முச்சுடர்னு பேர் வச்சு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா சந்திரக்கலையில வர்றது ஒரு காற்றினுடையது வந்து ஒரு ஒளியும், சூரிய கலையில இருந்து வரக்கூடிய காற்றில இருந்து வரக்கூடியது வந்து ஒரு ஒளியும், 3வது ஒளி வந்து ஆன்மாவில இருந்து வரக்கூடிய ஒளியை வந்து உயிர்ல இருந்து வரக்கூடிய ஒளியை வந்து 3வது ஒளியும், இந்த 3 ஒளியும் ஒண்ணு சேர்க்கணும்டா அப்படின்றத வந்து சித்தர் சொல்லி இருக்கிறாங்க. ஆமா ஆமா. சரியா? அப்போ அகார ஒளி, உகார ஒளி, மகார ஒளி, ஓங்கார ஒளி. சரியா? இப்போ அப்படி நீங்க பார்க்க போனா இப்ப அந்த காத்து போய் எரியுதுன்றதெல்லாம் இல்ல. இப்ப காற்றானது வந்து உங்களுடைய 10ஆம் வாசல்னு சொல்லக்கூடிய சுழுமுனையில ஏறி அங்க இருந்து அந்த காற்று எங்கடா போகுது அப்படின்றத வந்து என்ன சித்தர் சொல்லியிருக்காங்கன்னா அரங்கன் பட்டினம் போய் சேர்ந்தது அப்படின்றாங்க. அரங்கன் பட்டினம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வெட்டவெளின்னு சொல்லக்கூடிய தெளிவுன்னு சொல்லக்கூடிய ஆன்மான்னு சொல்லக்கூடிய அந்த உயிரின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் கலக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த காற்றானது வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துக்கும் வரவில்லை. இந்த உடம்புல 9 வாசல் வழியாவும் அது வெளியில வரல. சரியா? அப்போ 9 வாசல்லையும் அது வரல அப்படின்னா அந்த உள்ள இருக்கிறது அப்படின்றது வந்து மண்டைக்குள்ள இல்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி. சரியா? இப்போ மண்டைக்குள்ள மூளையால வந்து முழுக்க பேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரி. கொஞ்சம் கூட இடம் கிடையாது. சரி. சரியா? இப்போ அந்த ஆன்ம ஒளியில நீங்க எடுத்துட்டு போற காத்தை எடுத்துட்டு போய் கலக்கணும். சரியா? இப்போ அந்த காற்றானது வந்து அந்த இடத்துல எத்தனை கோடி லிட்டர் விட்டாலும் போயிடும். ஏன்னா அது வந்து அவ்வளோ பெரிய இடம். ஆனா அந்த இடம் வந்து இந்த பிரபஞ்சத்தைன்னு நம்ம கை காட்டுறோம் இல்லையா, நமக்கு மேல சூரியன் சந்திரன் எல்லாம் கை காட்டுறோம்ல, அதனோட எந்த விதத்திலையும் கலக்காம இருக்குது அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கணும். சரி. அப்போ அது ஒரு தனிய முட்டை மாதிரி வச்சுக்குங்க. சரி.
இப்போ உலகன்றது ஒரு தனி முட்டை மாதிரி வச்சுக்கோங்க. சரி. இந்த உலகத்தையும் அந்த ஆன்மான்னு சொல்ற முட்டையும் 10வது வாசல் தான் இணைக்குது. தசவாசல், ஆமா, தசவாயு. 10வது தச வாசல்ல வாயுலாம் இல்ல, 10வது வாசல், 10வதான ஒரு ஓட்டை. ஓட்டை, ஓட்டை. அந்த ஓட்டை வந்து உள்ள வந்து எதுவாகுதுன்னு புரிஞ்சுங்க. அதை திட்ட வாசலின் மேல் மன வைத்து படைத்தவன் தனையே பார். ஆமா, அந்த படைத்தவன்றவர் வந்து இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய எந்த இடத்துலயும் அவர் வந்து லிங்க் ஆகாம இருக்கிறாருன்றத புரிஞ்சுக்கணும். சரி. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க அந்த 10ஆம் வாசலை திறந்து நீங்க உள்ள போகும்போது நீங்க காற்றை வந்து எடுத்துட்டு போறீங்கன்னு நினைக்கிறது வேண்டியதில்லை. மனம் காற்றை தாண்டி உங்களுடைய உணர்வை எடுத்துட்டு போறீங்க. உணர்வு என்கிற மனம். உணர்வு என்கின்ற மனம் இல்ல, உணர்வு வேற, மனம் வேற. மனம் வந்து எண்ணங்களின் தொகுப்பா இருக்கிறது வந்து மனம். சரி. எண்ணங்கள் அற்ற நிலையில, மனம் இறந்த நிலையில தான் அந்த வாசல் ஓபன் ஆகும். சரி. அந்த வாசல் ஓபன் ஆன பிறகு அது வழியாக அந்த அந்த காற்றின் வழியாக உங்க உணர்வு மேல எடுத்துட்டு போய் அந்த ஆன்ம ஒளியோட நீங்க போய் சேர்றீங்க. சரியா? இப்போ இந்த வழியில போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பிரபஞ்சம்னு சொல்றீங்க இல்லையா, வெளியில பாக்குறீங்கல்ல. இப்ப நீங்க கண்ணுக்கு எதிர்க்க வந்து சூரியனை பாக்குறேன்றீங்க, நட்சத்திரத்தை பாக்குறேன்றீங்க, நிலவு பாக்குறேன்றீங்க, எவ்வளவோ சொல்றீங்க. இவ்வளவுத்தையும் நீங்க உள்ள பார்க்கலாம். சரீரத்திற்குள்ளே உணர வேண்டும். உள்ளும் புறமும் அறிய வேண்டும். உள்ளும் புறம்பை அறிய வேண்டும். மெல்ல கனலை எழுப்ப வேண்டும். மேல வீதியில் செலுத்த வேண்டும். தெல்லு பரஞ்சோதியை கண்டு ஆடு பாம்பே. அதான் இப்ப உள்ள வந்து அந்த பிரபஞ்சம் அப்படின்ற ஒன்று உள்ள இருக்குது அப்படின்றத நீங்க பார்க்கணும். நன்றி. சரியா? அதுக்கு அப்புறமேட்டா தான் இந்த இந்த ஒளி அதெல்லாம் வரும். சரி. சரியா? இப்போ உள்ள இருக்கிற பிரபஞ்சம்னு சொல்றது உண்மையா, வெளியில நம்ம பார்க்கக்கூடிய பிரபஞ்சம்னு சொல்றது உண்மையா? ரெண்டுத்துல எது உண்மை? பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் பிண்டத்துக்குள்ள இருக்குதுன்றதால பிண்டத்துக்குள்ள இருக்கிறத காண்றதுதான் உண்மை. அப்போ வெளியில இருக்கிறதெல்லாம் வெளியில இருக்கிறதெல்லாம் மாயை. சரி, இப்போ வெளியில இருக்கிறதெல்லாம் பிண்டத்துக்குள் இருக்கின்ற நட்சத்திரம், பிண்டத்திற்குள்ள இருக்கின்ற சூரிய சந்திரன், நவகிரக ஒளி, பிண்டத்திற்குள்ள பேரண்ட ஒளி. இந்த பேரண்ட ஒளியும் பிண்டத்திற்குள் இருக்கிறது. சரியா? பிரபஞ்சம் முழுசும் இருக்கின்ற ஒளி ஒரு மாயை. சரீரத்திற்குள் இருக்கின்ற ஒன்றேதான் மெய். மெய்யுக்குள் பொய், பொய்க்குள் மெய். இருங்க, இப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் ஒரு கண்ணாடியில பாக்குற மாதிரி தான் நம்ம வந்து இப்ப வெளியே பாக்குறோம். ஆமா. சரியா? இப்போ உள்ள இருக்கிற பிரபஞ்சத்தை வெளியே வந்து ரிஃப்ளெக்ஷனா காட்டுறதுக்கு காரணம் என்ன? மனம்தான் காரணம். மனம் இல்ல. அதுக்கு காரணமே வந்து உங்க உடம்பு தான் காரணம். இந்த உடம்பு என்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் அந்த வெளியில இருக்கிற பொருள் தெரியுது. அந்த வெளியில இருக்கிற பொருள் அனைத்தும் தெரியும். தெரியுது. சரியா? இந்த உடம்பு என்ற ஒன்று இந்த பிறவியில இப்ப நம்ம செத்து போறோம். உடனே என்ன ஆகும்னா அந்த உயிர் வந்து என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து உடம்பு உருவாக்கிடும். அப்ப திருப்பி இந்த உலகம் தெரியும். சரியா? இப்போ நம்மளுக்கு பர்மனண்டா இந்த உலகம் நம்மளுக்கு தெரியாமையே போகணும்னா என்ன பண்ணணும்? இந்த உலகமே தெரியாம போகணும்னா பரம்பொருள் ஒளி நானே ஒளி ஆகணும். நீங்க எப்பயுமே ஒளியா தான் இருக்கிறீங்க.
நானே ஒளி, மற்ற பொருள் எல்லாம் எதுவும் இல்ல. இப்போ எல்லாம் நானே, எல்லாம் நானே. ஆமா, இப்போ நீங்க வந்து கீதா உபதேசம் நானே, கிருஷ்ணா, அர்ஜுனா, நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் அரசும் அத்தியும் ஆழமும் ரிஷியும் நாணியும் சித்தனும் நானே. கீதா உபதேசம். நீங்க வந்து இந்த ஒளியா தான் ஏற்கனவே இருக்கிறீங்க. தெரிஞ்சவனும் ஒளியா தான் இருக்கிறான், தெரியாதவனும் ஒளியா தான் இருக்கிறான். ஒளியா தான் இருக்கிறோம். சரியா? இப்போ இந்த உடம்பு தான் இந்த பிரபஞ்சத்தை காட்டுதுன்னும் போது, ஆமா, இந்த உடம்பு எப்பயுமே வராம, எந்த பிறவிலையுமே வராம போனால் மட்டுமே நம்ம வந்து இந்த உலகத்துல இருந்து விடுபட முடியும். பிறப்பற்ற முக்தி நிலை சுதந்திரமுடையவனாக முடியும். சரியா? அப்போ அது வரைக்கும் அடிமைதான். நம்முடைய குறிக்கோள் எதுவாக இருக்கணும்? இப்போ நம்ம வந்து சுதந்திரமுடையவன் ஆகணும். இல்ல, நீங்க சுதந்திர முடிவு ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? சுதந்திர முடிவாகிறதுக்கு ஒளியும் மறந்து பிரபஞ்சத்துல ஒரு பொருளா கரைஞ்சி போகணும். இல்ல, இப்போ இன்னொன்னு சொல்றேன் கேட்டுங்க. இப்ப இந்த உடம்பு என்ற ஒன்று உருவாகிட்டே இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால கஷ்ட நஷ்டங்கள் வந்துகிட்டு இருக்குது. இப்ப இந்த உடம்பை மறைய செய்யறது தான் நம்முடைய வேலை. புரியுதுங்களா? அப்போ இந்த உடம்பை மறைய செய்வது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய வேலை. இத வந்து நம்முடைய சித்தர்கள் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க. முதல்ல எப்படி இந்த உடம்பை மறைய வைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த உணர்வையும் உயிரையும் ஒன்று சேர்க்கணும். சரி. இப்ப இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தவனே என்ன ஆகும்னா, சரி, இந்த உயிரும் உடலும் ஒண்ணு சேர்ந்துக்கும். சரி. இந்த உயிரும் உணர்வும் ஒண்ணு, இந்த உயிரும் உடலும் ஒண்ணு சேர்ந்துக்குச்சுன்னா, சரி, இந்த மனம் என்ற ஒன்று இல்லாமலே போயிடும். மனம் வெங்காய சாறு, அதாவது புளி ஒண்ணு இல்ல, அந்த எசன்ஸ் மட்டும்தான் இருக்கும், நொடி மட்டும்தான் இருக்கும், உருவம் இருக்காது. சரியா? இப்போ மனமே இல்ல அப்படின்னா உங்ககிட்ட வந்து எண்ணமே இல்லாம இருக்கும். எண்ணமே இல்லாம போயிடும். சரியா? இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிலையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா இது பேர் சமாதி. சமாதி. இப்போ எடுத்துன்னு போய் உங்களை மண்ணுக்குள்ள வச்சுட்டாங்க. சரியா? இப்ப மண்ணுக்குள்ள வச்ச பிறகு என்ன நடக்கும் அது தெரியுமா? மண்ணுக்குள்ள வச்சும்போது உயிர்ன்றது வந்து அந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அந்த காற்று சக்தி கிராவிடேஷன் ஃபோர்ஸ், மண்ணுக்குள்ள இருக்கிற காற்று சக்திய இந்த உயிர் இழுத்துக்கிட்டு வெளியில வந்துகிட்டே இருக்கும். அந்த காற்று பிராண சக்தி முடிஞ்ச உடனே சமாதி நிலையிலிருந்து விடுபட்டு உடலை விட்டு வெளியில போயிடும். அப்படி இருந்ததுன்னா அந்த உடல் எப்ப பாரு கிடைக்கணும்ல? ஆமா, உடல் கிடைக்கணும். ஏன் கிடைக்கிறது இல்ல? உடல் மண்ணோட மண்ணா அழிஞ்சு போயிடும். அதுதான் தப்பு. அப்ப செத்து போறவனுக்கும் சமாதியில இருக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம்? சமாதியில் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் இந்த சரீரத்துல இருந்து நாணியா தன் சரீரத்தை விட்டு கழட்டிக்கிற ஆத்மாவுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஒன்னு உடல் அழியாது, இன்னொன்னுக்கு உடல் அழிஞ்சிடும். இப்ப உடல் அழியாதுன்றீங்கல்ல, அப்ப துடிப்பி தோண்டி பார்த்தா உடம்பு இருக்கணும்ல? இருக்கணும். அப்ப ஏகப்பட்ட இடத்துல நம்ம கிணறு தோன்றோம், அதை தோன்றோம், இதை தோன்றோம், ஏன் ஒரு பாடி கூட கிடைக்கல? அந்த சித்தனுடைய சமாதி எங்க இருக்குதோ அங்க மட்டும்தான் கிடைக்கும். இப்ப சித்தனுடைய சமாதின்றது வந்து இன்னைக்கு நேத்து நடக்கல. சரி. பல கோடி ஆண்டுகளாக நடக்குது. சரி. பல கோடி ஆண்டுகளாக இருக்கும் போது யாருக்கும் அந்த சித்தனுடைய சமாதி எங்க இருக்குன்னு தெரியாம போயிருக்கோம். சரி. அப்படி ஒரு வாட்டி நம்ம தோண்டும் போது ஏன் கிடைச்சது இல்ல? தொல்பொருளாக்கா சில இதுங்களை ததிசி முனிவனுடைய முதுகு தண்டு கிடைச்சத மாதிரி
சில அழியாத நீண்ட நாள் உரம் பெற்ற எலும்பு கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் இல்ல. அதாவது இதுக்கு பேர் வந்து நீங்க உடனே நீங்க வந்து இந்த பிரபஞ்ச ஆராய்ச்சிக்கு போயிட்டீங்க. சரி. அப்படி கிடையாது. இதுக்கு பேர் வந்து மாற்றி பிறத்தல்னு பேரு. மாற்றி பிறத்தல். ஆமா, மாற்றி பிறத்தல்னு பேரு. சரி. இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடு விட்டு கூடு பாய்தல். அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு இனிமேட்டு அந்த இடத்துல வேலை இல்ல. இல்ல. இப்போ எப்படி நம்ம வந்து இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும்னா, ஒரு பட்டுப்பூச்சி இருக்குது. அது வந்து ஒரு இலையில முட்டை போடுது. முட்டை போட்ட உடனே அந்த புழுவா வருது. ஆமா. புழு இலையெல்லாம் தின்னு 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 கொழுத்து பெரிய புழுவா மாறி ஆமா, ஒரு கிளையில போய் உட்காந்து தன்னை சுத்தி ஒரு கூடு கட்டிக்கும். கூடு கட்டி ஒரு மாசம் கழிச்சு அதுக்குள்ள இருந்து ஒரு பட்டாம்பூச்சி வெளியில பறக்கும். இப்ப புழு என்பது ஊர்வன இனம். பட்டாம்பூச்சின்றது வந்து பறக்கிற இனம். இப்போ ஊர்வன இனம் பறக்கிற இனமா மாறி போச்சா? மாறி போச்சு. இதுதான் மாற்றி பிறத்தல். இதே மாதிரி என்ன ஆகும்? வேறு உருவம் எடுக்குது. இதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சமாதிக்குள்ள இறங்கின பிறகு இந்த உடம்பு அழியா நிலையில அப்படியே இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்னா, கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன ஆகும்னா, இந்த உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்த இடத்துல இருந்தே மறைந்து போய் அந்த அந்த 10ஆம் வாசல்னு சொல்றோம் இல்லையா, அந்த 10ஆம் வாசல்ல இருந்து தானே அந்த ஒளி வந்து உடம்பு முழுக்க பரவிடும். பரவன உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு முழுக்க மறைந்து போய் ஒளி உடம்பா மாறிடுவீங்க. ஒளி உடம்பா ஆயிடுது. ஆமா, இந்த ஒளி உடம்பு தான் சூட்சம உடம்புன்னு பேரு. சூட்சும உடம்பு சாக்கிரம் சொப்பனம் சுளுச்சி துரியம் துரியாதீதம். இப்ப இந்த சாமிபம் சாலோபம் சாருபம் சாயுச்சியம். இந்த சூட்சம உடம்போட தான் இப்ப வந்து சித்தர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சரி. சரியா? இப்ப இந்த நிலையை அடையறதுக்கு தான் நம்ம வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். இத வந்து நேரடியா மண்ணுக்குள்ளேயே போகாம பண்ணவர் வந்து வள்ளல் பெருமான் ராமலிங்க சுவாமி. ஆமா, இந்த உடம்ப வந்து ஒளி உடம்பா மாத்திக்கிட்டார். சரி. சரியா? அப்ப வந்து என்ன ஆகும்னா, இந்த 5 பூதங்கள்னால ஆன உடம்பு வந்து வராது. அப்ப நீங்க இந்த உலகத்துல இருந்து விடுபட்டுருவீங்க. சரி. சரியா? இப்ப அந்த நிலைக்கு போறதுக்கு தான் நம்ம வந்து இப்ப நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். வாக்கிய யோகத்தினுடைய முடிவு அங்கதான் இருக்குது. கடைசி முடிவு அதுதான். ஆமா, இப்ப நம்ம வந்து ஒளிய பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஒளிய கடந்து 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 3 ஒளியை கடந்த பிறகுதான் அந்த வெட்ட வெளி தரிசனம் கிடைக்கும். வெட்ட வெளிதனை நம்பி இருப்பவருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய். ஆமா, அந்த வெட்ட வெளி அப்படின்ற ஒரு இடத்த நம்ம வந்து கண்டுபிடிச்சு போய் சேர்ந்தாதான் சமாதி வாய்க்கும். நன்றி. இல்லைன்னா நமக்கு வந்து இறப்பு நிச்சயம். சரியா? இப்ப அந்த இடத்த நோக்கி தான் நம்ம போகணும். சரி. அங்க போக 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 அந்த சமாதியிலே, அதாவது என்ன சொல்றது, அந்த தெளிவுன்னு சொல்லக்கூடிய அந்த வெட்ட வெளியிலேயே நின்னு 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 பழகணும்னா நீங்க வந்து அதோட கரைஞ்சு போயிடுவீங்க. தெளிவு குரு மேனி கண்டல் வேண்டும். தெளிவு குரு மேனி கண்டல் வேண்டும். அதுதான் குரு. தெளிவு குரு மேனி கண்டல் வேண்டும். தெளிவுடைய குரு மேனி ஒளி மேனி கண்டிடல் வேண்டும். நம் உடம்பு ஒளியாக இருக்கிறது. பிரபஞ்சம் முழுதும் வியாபிக்கிறது. நம் உடலை விட்டு வெளியேறி
பிரபஞ்சத்தில் அனைத்து பொருள்களையும் ஊடுருவுகிறது. அதாவது ஆகவே இதை எதுக்கு ஆதி சொல்றேன்னா, ஆதி ஆதி அந்தமில்லாத பரம்பொருள். அதான் இப்ப நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நன்றி. இந்த வெளியில பார்க்கக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம பேசவே கூடாது. சரி. அந்த அண்டத்துல இருந்து வந்துட்டேன், பேரண்டத்துல இருந்து வந்துட்டேன், இப்படி எல்லாம் நம்ம பேசக்கூடாது. சரி. நமக்கு 10ஆம் வாசல்ல இருக்கக்கூடிய அந்த வாசலை ஓபன் பண்ணிட்டு போன இடம் வந்து அது எங்க இருக்குன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. சரி. சரியா? நம்ம மேல வானத்தை கை காட்டுறது வந்து தப்பான விஷயம். சரி. அங்க இருந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்றது தப்பான விஷயம். சரி. சோ இது வந்து இந்த 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 பிரபஞ்சம்னு இந்த வெளியில பார்த்துட்டு இருக்கிற எதுக்கும் அது சம்பந்தம் இல்லை. சரி. சரியா? அது ஆனா அந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ள எந்த மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சரி. வெளியில இருக்கக்கூடிய எல்லா பிரபஞ்சத்திலையும் மாற்றம் ஏற்படும். சரி. நீங்க போய் பிரபஞ்சத்துக்குள்ள நீங்க உள்ளுக்குள்ள சொல்லக்கூடிய அந்த வெட்ட வெளியில கரைய சரி. நீங்க இந்த பிம்பமா பாக்குற வெளியில இருக்கிற வெட்ட வெளின்னு சொல்லக்கூடிய இந்த வெளியில பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்திலையும் கரைவீங்க. சரி. ஏன்னா அது கண்ணாடியோடைய பிரதிபிம்பம் தான் அது. சரி. அதனால நம்ம வெளியில போய் கரையாம உள்ளுக்குள்ள கரைய போறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரி. அப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த அம்மாவுடைய உடம்புல ஏன் நான் போக கூடாதுன்ட்டு. ஆமா. அந்த அம்மா கூடிய உடம்புல போக முடியும். சரி. எப்படி முடியும்னா, நீங்க வெளி வழியா போய் உள்ள போய் பூந்துக்கின்னு பேய் மாதிரி உள்ள பூந்துக்கிறது இல்ல. சரி. நீங்க உள்ளுக்குள்ள அந்த அம்மாவை நினைச்சு பூந்தீங்கன்னா உள்ள பூந்துருவீங்க. சரி. வெளிய போய் பூந்துக்கிறது கிடையாதுன்றது நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்ப நான் உங்களை நினைச்சு எனக்குள்ள முழுகணும்னா நான் உங்களுக்குள்ள வந்துருவீங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி உலகத்துல இருக்கிற எந்த காட்சியும் நம்ம இதுக்குள்ளேயே பார்த்துக்க முடியும். 12 அங்குலத்தில் ஒடுங்குகின்ற சுவாசமானது ஓர் அங்குலத்தில் மூக்குத்தண்டுக்கும் நெற்றி பொட்டுக்கும் இடையில் 10வது வாசலில் ஒளி கிடைத்துவிட்டால் யாரை நினைக்கிறாயோ அவர்களுக்குள் நீ பிரவேசிக்க முடியும். கூடு விட்டு கூடு பாய முடியும். அவ்வளவுதான். சரியா? அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க. நீங்க கபால உச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மண்டை உச்சி கிடையாது. சரி. அதுக்கு மேல 12 அங்குலம்னு சொல்றது கிடையாது. சரி. அது தப்பு. எங்க இருக்குன்னா உச்சின்னு சொல்றது வந்து உங்களுடைய சுழுமுனை தான். சுழிமுனை. 10வது வாசலை தாண்டிட்டாலே உங்களுக்கு எல்லையே கிடையாது. சரி. அது இந்த மண்டைக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரி. நல்லா புரிஞ்சுங்க, மண்டைக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரி. உங்க உச்சி தான், உங்க உச்சின்னு சொல்லக்கூடியது சுழுமுனை வாசல்னு சொல்லக்கூடிய 10ஆம் வாசலை தாண்டிட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய கபாலன்ற சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லை இல்லாத இடத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். கண்ணுக்கு மத்தி, மூக்குக்கு மத்தி, காதுக்கு மத்தி, கபாலத்துக்கு மத்தியில் சுழிமுனையில் தசவாசலை திறந்தால் பேரண்ட பொருளுடன் ஐக்கியமாகலாம். அந்த அந்த எல்லையற்ற பொருள் வந்து இப்ப நீங்க வெளியில பார்க்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. சரி. அங்க நீங்க பூரலன்றத நல்லா புரிஞ்சுக்குங்க. சரி. இதெல்லாம் நல்ல ரகசியமான விஷயத்த நீங்க இப்ப தெளிவு பண்றவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. சரி. சோ உங்களுக்கு உள்ள அந்த உச்சியை தாண்டின உடனே அந்த எல்லையற்ற பரம்பொருள் இருக்குது. சரி. நாம அங்கதான் கலக்கிறோம். சரி. சோ கைக்கு மேல காட்டக்கூடிய வானத்துல கலக்கலன்றத புரிஞ்சுக்கணும். சரி. அது வேற, உங்களுக்குள்ள இருக்கின்ற வேற. சரி. சரியா? அப்போ நமக்குள்ள என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு அதுல கரைஞ்சின்னு அதுல போற வழியை மட்டும் தான் நம்ம பார்த்துக்கணும். சரி. சோ நம்ம பேசும்போது வந்து நான் பேரண்டத்துல இருந்து வந்தேன்,
நேரா வந்து ஆ. ஒரு அம்மா வயித்துக்குள்ள பூந்துக்கிட்டேன் அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அது அது வேற சூட்சமம். சரி. அது நம்ம இன்னொரு நாளைக்கு அது வேற இதுவா பேசலாம். நன்றி. இப்போ மாற்றி பிறத்தல்ன்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. அதுதான் நம்முடைய எல்லை. நம்ம போய் சேர எல் வேண்டிய எல்லை. சரி. அதை அடைந்தவர்கள் தான் சித்தர்கள். சரி. அந்த நிலைக்கு நம்ம போறதுக்கான வழி வாசியோகம். வாசி யோகம். அந்த காற்றை எடுத்துட்டு போய் உணர்வை எடுத்துட்டு போய் மேல நிறுத்தி 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 பழகணும். சரி. அது வந்து நிஷ்டைன்னு சொல்லுவாங்க அத. ம். அந்த காற்றை எடுத்துட்டு போய் உங்க உணர்வுன்றதை எடுத்துட்டு போய் அந்த உச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வாசலை தாண்டி எடுத்துட்டு போய் நிறுத்திட்டீங்கன்னா ம். உங்க உணர்வு எல்லாம் அங்கேயே கரைஞ்சு போயிடும். சரி. அப்ப உங்களுக்கு மனமே இல்லாம போயிடும், எல்லாமும் போயிடும். உடம்பே இல்ல. அது உடம்பு இருக்குதா இல்லைன்றதே உங்களுக்கு தெரியாம போய் சமாதிக்கு போயிடுவீங்க. வருஷ கணக்குல குளிக்கிறதில்ல. 36 வருஷம் குளிக்காம 7 சட்டை போட்டவருக்கு தொண்டு செஞ்சேன். ஆ. 36 வருஷம் படுக்கையில படுக்க வச்சுக்கிட்டு அந்த படுக்க வச்சு அந்த யூரின் டியூப் செலுத்தி விட்டுட்டு 36 வருஷமாவும் கை கால் சூம்பிய நிலையில படுக்க வச்சுக்கிட்டு இருந்த ஒரு குருவுக்கு தொண்டு செஞ்சேன். சரீரத்தை மறந்து விட்டு சரீரமற்று இருந்த 2 ஞானிகளை அழுக்கு ஆறுமுகம் சாமி சேலம் பனமரத்துப்பட்டி பிரிவு ரோடு சூரிய லிங்கேஸ்வரர் கோயில் அவர் சமாதியும், திருவண்ணாமலை மாவட்டம் கருமாரப்பட்டி மங்கலம் பக்கத்தில் கருமாரப்பட்டி ஸ்ரீலஸ்ரீ வெள்ளையானந்த சுவாமி அவர்களுக்கும் 26 வருஷம் தொண்டு செய்து சரீரம் ஒன்றை மறந்து வாழ்ந்த சித்தர்களுக்கு தொண்டு செய்கின்ற வாய்ப்பு பல பிறவிகளில் ஏற்பட்ட கர்ம வினையால் இதை உணர்ந்தேன். இல்ல, இங்க நீங்க வந்து ஒரு தப்பு பண்றீங்க. அதாவது இந்த உடம்புல வந்து இந்த உயிர் இணைஞ்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து நோயே கிடையாது. நோயே இல்ல அவங்களுக்குலாம். அவங்களுக்கு இருக்க கூடாது. இல்ல பாத்துட்டேன். சரியா? எப்படின்னா இப்ப அங்க பாருங்க, யூரின் டியூப் போட்டா இருக்காங்க அப்படி எல்லாம் சொல்றீங்கல்ல, அப்படி எல்லாம் இருக்க கூடாது. சரி சரி. அந்த மாதிரி இருக்கிறவங்க அதான் சொல்றேன், குருன்றவர் வந்து உருவம் அல்ல. மறுபடி ஒரு ஆளை போய் நின்னு அவரை காலை புடிச்சு விடுறது வந்து குருவுடைய சேவை அல்ல. அத புரிஞ்சுக்கங்க நல்லா. மறுபடி ஒரு மனுஷனை வந்து நீ குருவா ஏத்துக்கிறது வந்து மதம் சார்ந்த விஷயம். சரி. ஆனா சித்தர் மார்க்கத்துல அதெல்லாம் கிடையாது. சரி. சரியா? உனக்கு உள்ள இருக்கிற அந்த தெளிவு தான் உனக்கு குருவா இருக்குது. சரி. அதுதான் உனக்கு கத்து கொடுக்கும் எல்லாத்தையும். சரி. எந்த ஒரு மனுஷன் காலையும் நீ புடிச்சு விட்டுக்குன்னு அவன் மூத்திரத்தை எடுத்து ஊத்திக்கின்னு இருக்கிற வேலையெல்லாம் கிடையாது. சரி. புரியுதுங்களா? இப்ப இந்த நிலையை அடைந்தவனுக்கு வந்து உடம்புல எந்த வியாதியும் இருக்காது. சாப்பிடவே மாட்டான், தூங்கவே மாட்டான், வெளிக்கு போக மாட்டான், ஒண்ணுக்கு போக மாட்டான், வேர்க்காது, முடி நரைக்காது, எதுவுமே இருக்காது. முடி வளராது, தாடி வளராது, நகம் வளராது. இந்த நிலையில இருந்தால் மட்டும் தான் அவன் வந்து அந்த நிலையில வந்து குரு நிலையில இருக்கான்னு அர்த்தம். சரி. சோ அந்த நிலையில வந்துட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாருடையும் கூட இருக்க மாட்டாங்க. சரி. தனித்து தான் இருப்பாங்க. சரி. கும்பலா அப்படியே ஒரு பெரிய கோஷ்டி சேர்த்துக்கின்னு சிஷியன் எனக்கு இவன் சிஷியன்ற ஒரு வார்த்தையே யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க. சரி. அத மாதிரி குருன்ற வார்த்தையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சரி. அந்த மாதிரி யூஸ் பண்றாங்கன்னா அவங்க எல்லாம் ஆளு, அந்த மாதிரி ஆள் இல்ல, எல்லாம் செத்து போயிட்டானுங்கன்னு அர்த்தம். சரி. புரியுதுங்களா? இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்குங்க. நமசிவாய். உங்க குரு உங்களுக்கு உள்ள அந்த ஒளிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாருன்றத புரிஞ்சுக்குங்க. சரி. ஒளி பாக்குறது வந்து இறுதி நிலை இல்ல. சரி. ஒளியை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அங்க போகணும். அத போன பிறகு இன்னும் நிறைய தெரியும். சரி.
அப்போ அதுக்கு முயற்சி பண்ணணுமே ஒழிய இதுவே குரு அப்படின்றது வந்து நம்ம வந்து வெளியால பிடிச்சின்னு தொங்கக்கூடாது. சரி. புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நீங்க பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பயிற்சி சரி. பண்ணீங்கன்னா நீங்க சமாதிக்கு போயிடலாம். நன்றி. நம சிவாய. அருமையான அகத்தீஸ்வரா. விஷயம். சரி சரியா? சரி.